வணக்கம், பேரன்புடன் உங்கள் விஜயன். இன்னைக்கு நம்ம காக்குடா இந்த திரைப்படத்தில் மட்டும் தான் பார்க்க போகிறோம். இந்த வாரம் ZEE5ல வெளியாகிருக்க ஒரு ஹிந்தி திரைப்படம். துரதிருஷ்டவசமாக தமிழ் டப்பிங் இல்லை, ஹிந்தியில் மட்டும் இங்கிலீஷ் சப்டைட்டிலோட அவைலபிளாக இருக்குது. அதுக்காக மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த படத்தோட டைரக்டர் ஆதித்யா சர்பரர். அவர் தான் இப்போ ரீசெண்டாக போன மாதம் ஒரு பயங்கரமாக பேசப்பட்ட ஒரு மூஞ்சா அந்த திரைப்படத்தோட டைரக்டரும் கூட. வரிசையாக அவர் அடுத்தடுத்த படங்கள் வருது. அவரோட ஸ்பெஷலாக நான் என்ன பார்க்குறேன் அப்படின்னா, அவர் இப்போ நம்ம ஊரில் ஹாரர் இதில் நிறைய ஃபோக் கதைகள்லாம் இருக்குது. ஊர் சைடில் நிறைய கதைகள்லாம் இருக்கும். கொல்லிவாய் பிசாசு அப்படின்லாம் சொல்லுவோம். அந்த கொல்லிவாய் பிசாசுங்கிற டேர்மும் சரி, அதுக்கு பின்னாடி இருக்கிற கதைகளும் சரி, ஒவ்வொரு ஊர்லேயும் ஒரு கதை இருக்கும். அது மற்ற ஊர்களுக்கோ பக்கத்து ஊருக்கோ கூட எந்த அளவுக்கு தெரியுன்றது தெரியல. சொல்லப்போனால் இந்தியா உலகம் முழுக்கவே ஒவ்வொரு தெருவுக்கும் ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒவ்வொரு தெருவுக்கும் ஒரு ஹாரர் கதை உண்டு. அந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட ஊரில் இருக்கிற ஒரு ஹாரர் விஷயத்தை எடுத்துக்கிட்டு அதை அவர் ஒரு படமாக எடுத்துக்கிறது. மூஞ்சால தான் அப்படி தான் பண்ணியிருப்பாரு. இதில் காக்குடாலையும் அதே தான். படத்தோட கதை என்ன அப்படின்னா, ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் சாயந்தரம் 7:15 மணிக்கு நம்ம அந்த இடத்துல தூர்தர்ஷனில் இந்த ப்ரோக்ராம் வரும்ல, உட்காந்து வெயிட் பண்ணி பார்ப்போம்ல, சித்திரஹார் அந்த மாதிரி ஒளியும் மாதிரி அந்த மாதிரி கரெக்டாக ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் நைட்டு 7:15 அந்த ஊருக்கு காக்குடா அப்படின்னு ஒரு பேய் வருது. அதோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னா, அது ரொம்ப குட்டியாக இருக்குது. அதுக்காக என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த வீட்டில் அந்த ஊரில் இருக்கிற எல்லா வீட்லேயும் ஒரு சின்ன கதவு, அவங்க வீட்டுக்குள்ளார நுழையத்துக்கான பெரிய கதவு இல்லாமல் அதுக்கு பக்கத்துலேயே ஒரு சின்ன கதவு இருக்குது. அந்த கதவை வாரம் ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் நைட்டு 7:15 எல்லாரும் வீட்டுக்குள்ளார வந்துட்டு அந்த சின்ன கதவை திறந்து வைக்கணும். திறந்து வச்சுட்டு வீட்டுக்குள்ளார ஆள் இருக்கணும். நிறைய கண்டிஷன் இருக்குது. அதாவது எல்லாரும் வீட்டு கதவும் பெரிய கதவும் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை நைட்டு 7:15 மூடப்பட்டிருக்கணும். சின்ன கதவு திறந்துருக்கணும். திறந்து வச்சுட்டு வீட்டில் ஆள் இருக்கணும். அது ஊருக்கு போயிருந்தாலும் அதை திறந்து வச்சுட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கணும். அப்படி இருந்தால் அந்த பேய் ஒவ்வொரு வீட்டு கதவையாக பார்த்துட்டு திறந்துருக்கான்னு பார்த்துட்டு போயிடும். ஆனால் அப்படி ஒரு வேளை க்ளோஸ் ஆகிருந்துச்சுன்னா அந்த கதவை உடச்சிட்டு அங்கே அந்த வீட்டில் இருக்கிறவங்கள நெஞ்சு மேலே எட்டி மிதிச்சா அடுத்த நாள் காலையில் அவங்க எந்திரிக்கும் போது அவங்களுக்கு பின்னாடி கூணு விடுதுன்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி பின்னாடி கொஞ்சம் பெருசாக ஒரு கட்டி மாதிரி வந்திருக்கும். அதுலேருந்து கரெக்டாக 13ஆவது நாள் அவங்க இறந்துருவாங்க. இது பல ஆண்டு காலமாக அந்த ஊரில் நடந்துகிட்டு இருக்க ஒரு விஷயம். அந்த மாதிரி படத்தோட ஹீரோவுக்கு நடந்துருது. அவர் எதனால் அன்றைக்கி லேட்டாக வந்துடுறாரு வீட்டுக்கு அப்படின்னா, அன்னைக்கு தான் அவருக்கும் ஹீரோயினுக்கும் கல்யாணம் ஆயிருக்கு. கல்யாணம் முடிச்சுட்டு பக்கத்துக்குள்ள கல்யாணத்தை ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. கல்யாணம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வரதுக்கு லேட் ஆகிடுது. அந்த கேப்பில் இது நடந்துருது. அவரை எப்படியாவது இந்த 13 நாளைக்குள்ளார காப்பாற்றி ஆகணுமா அப்படின்னு ஹீரோயின் பண்ணுற முயற்சிகள், அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படிங்கிறது தான் படத்தோட கதை. படத்தோட கதையை அந்த ஒன்லைனரே எனக்கு இவ்வளோ நேரம் இருக்குது சொல்கிறதுக்கு. அவ்வளோ யூனிக்கான ஒரு ஒன்லைனர். அதுக்காகவே படத்தை பார்க்கலாம். பெர்ஃபார்மன்ஸ் அது எல்லாத்தையும் விட்டுருங்க. அதை தாண்டி அந்த ஒன்லைனர், அதை சுற்றி நடக்கிற விஷயங்கள், அது எதனால் அந்த செவ்வாய்க்கிழமை ஏன் அந்த இலைகள் ஏன் அந்த மாதிரி பண்ணுது, ஏன் கதவு திறந்துருக்கணும், அந்த குட்டி கதவுக்கு பின்னாடி இருக்கிற கதை என்ன அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப 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 சுவாரஸ்யமாக இருக்குது. இது ஏதோ ஒரு ஊரில் நடக்குது. அதை எடுத்துக்கிட்டு அதை இந்தியா முழுக்க அந்த கதையை வெளிச்சம் போட்டு காட்டுறது இருக்குல்ல, அதுக்காகவே இயக்குனருக்கு ஒரு மிகப்பெரிய பாராட்டு சொல்லணும். பெர்ஃபார்மன்ஸும் பொறுத்த வரைக்கும் சோனாஷி சின்ஹா ஒரு கணவரை காப்பாற்ற போராடும் ஒரு பெண், அதில் ரொம்ப அழகாட்சியாக இல்லாமல் சூப்பராகவே பண்ணியிருக்காங்க. இது ஒரு காமெடி ஹாரருங்கிற ஜானரில் தான் வருது. அதுக்கப்புறம் ரிதேஷ் தேஷ்முக், அவர் ரொம்ப நாளைக்கு அப்புறம் அந்த காமெடி ஜானருக்கு திரும்பி வந்திருக்காரு. அவர் தான் பேய் ஓட்டுறவர், கோஸ்ட் ஹண்டர். சரியான பெர்ஃபார்மன்ஸ். அவர் மட்டும் இல்லை, இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க நிறைய பேர், நிறைய புதுமுகங்கள், நிறைய லோக்கல் ஆளுங்க, எல்லாருமே சரியான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. படம் ஃபுல்லாக உட்காந்து கிட்டத்தட்ட 2 மணி நேரம் தான் படம். 2 மணி நேரமும் சிரிச்சுக்கிட்டே உட்காந்து போகணும்னா கிடையாது. படத்தில் எல்லா விதமான எமோஷன்ஸும் இருக்குது, பட் காமெடியும் இருக்குது. நான் சொன்ன மாதிரி காமெடியை தாண்டி இந்த விஷயத்தில் எனக்கு ஹைலைட்டாக பட்டது ஒரு சின்ன ஒரு ஊரில் நடக்கிற விஷயத்தை எடுத்து அதை எவ்வளோ பெருசாக வெளிச்சம் போட்டு காமிக்கிறது. அந்த ஆதித்யாட்ட இன்னும் இந்த மாதிரி நிறைய ஃபோக் ஃபேர் ஸ்டோரிஸை, கோஸ்ட் ஸ்டோரிஸை எதிர்பார்ப்போம். ZEE5ல ஹிந்தி ஆடியோட இங்கிலீஷ் சப்டைட்டிலோட அவைலபிளாக இருக்குது. கண்டிப்பாக பாருங்கள். ஃபேமிலியோடு பார்க்கலாம். ரொம்ப ஸ்கேரி ஸ்க்ரீனிங் அதெல்லாம் இருக்காது. ரொம்பவே நல்ல ஒரு திரைப்படம். இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அன்பை பெறுவோம்.